ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். VVD 80 years of legacy in consumer goods. அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். இது அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டது சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இவர் அதிபராக இருந்தபோது தனிப்பட்ட விஷயங்களுக்காக லண்டன் பயணம் மேற்கொண்டிருந்தார். அதாவது லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் தனது மனைவிக்காக கலந்து கொண்டார். இந்த சம்பவம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடந்தது. இந்த நிலையில் தனிப்பட்ட பயணத்திற்காக அரசின் நிதியை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. லண்டன் பயணத்தின் போது ரணில் உடன் 10 பேர் சென்றதாக தெரிகிறது. இந்த பயணத்திற்கு மொத்தம் 17 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் லண்டன் பயணத்திற்கான செலவை தனது மனைவிதான் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்றும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அவதூறு பரப்பும் வகையில் அமைந்திருக்கிறன என்றும் ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக சிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் சிஐடி விசாரணைக்காக ரணில் விக்ரமசிங்கே நேரில் ஆஜராகுமாறு வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இதையடுத்து விசாரணை நடந்து முடிந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் ரணில் ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொய்யான குற்றச்சாட்டு என்பதை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறும் என கூறப்படுகிறது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்களின் கொந்தளிப்பை தொடர்ந்து அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்ச 2022 ஜூலை மாதம் பதவி விலகினார். அவரது எஞ்சிய பதவிக்காலத்தில் ரணில் அதிபராக பொறுப்பேற்றார். 2024 செப்டம்பர் வரை அவர் அதிபராக பதவி வகித்தார். இவர் 5 முறை இலங்கை பிரதமராகவும் பதவி வகித்துள்ளார். 1949ஆம் ஆண்டு பிறந்த ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுதல், அரசியல் நெருக்கடியில் இருந்து மீட்டல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். ஜூலை 2022 முதல் 2024 வரை அந்நாட்டின் 9வது அதிபராக இருந்தார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் எடுத்துள்ளார். இலங்கையை பொருளாதார சரிவில் இருந்து மீட்டெடுக்க இந்தியாவின் உதவியை நாடினார். குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, துறைமுக உள்கட்டமைப்பு, சுற்றுலா, புதிய முதலீடுகள் போன்றவற்றில் இரு நாடுகளும் கைகோர்த்து செயல்பட காரணமாக இருந்தார். இந்தியா இலங்கை இடையில் பொருளாதார ஒத்துழைப்பு, பிராந்திய ஒருங்கிணைப்பு, எரிசக்தி, போக்குவரத்து, நிலம், ராணுவம் உள்ளிட்டவற்றில் ஒன்றிணைந்து செயல்படும் வகையில் பிரதமர் மோடியுடன் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஜூலை 2023இல் இந்தியாவிற்கு ரணில் விக்ரமசிங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது இருதரப்பு உறவை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். VVD 80 years of legacy in consumer goods.